மாநில உரிமையை, மாநில சுயாட்சியை மீட்டது திமுக தான் என்று பெருமை பேசுகிற பெருமக்களே, நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலேயே சாதிவாரி இடஒதுக்கீடை மட்டும் உங்களால் எப்படி தர முடிகிறது? சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு கையில் தான் இருக்கிறது என்கிற நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடை மட்டும் எப்படி தருகிறீர்கள்? சாதிவாரி எண்ணி கணக்கெடுப்பு நடத்தி இந்த சாதிக்கு இவ்வளவு, இந்த சாதிக்கு இவ்வளவு என்று கொடுத்தால் தானே சமூக நீதியாக இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமலேயே அருந்ததியருக்கு 3%, இஸ்லாமியர்களுக்கு 3.5%, வன்னியர்களுக்கு 10.5% என்று எப்படி கொடுக்கிறீர்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த சாதிக்கு இவ்வளவு, இந்த சாதிக்கு இவ்வளவு என்று பிரித்து கொடுக்கிறது தானே சரியாக இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலேயே நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள் என்றால் அது சமூக நீதியா, சமூக அநீதியா என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். சாதிவாரி இடஒதுக்கீடை அளிக்க முடிந்த தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் நடத்த முடியாது என்கிறது ஏன் என்று சிந்தித்து பாருங்கள். அதப்படி சாதிவாரி இடஒதுக்கீடை மட்டும் உங்களால் கொடுக்க அதிகாரம் உண்டு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்க கையில் அதிகாரம் இல்லையா? இதை மக்கள் நம்பணுமா? இன்னும் எத்தனை ஆண்டுக்கு மக்களை ஏமாற்றுவீர்கள்?